Hi friends, welcome to Kokis cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. தினமும் இட்லி தோசை ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சவங்களுக்கு ஒரு டிஃபரெண்டா கோதுமை மாவு வச்சு ஒரு இடியாப்ப ரெசிபி தாங்க செய்ய போறோம். இது ரொம்பவே ஈஸியா டேஸ்டியா பண்ணிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோதுமை மாவு இடியாப்பம் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. இது வந்து நம்ம ஒரு மிதமான தீ வச்சு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். கோதுமை மாவு வந்து கொஞ்சம் நல்லா வாசனை வரணும். வாசனை வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சட்டுன்னு ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே நல்லா வறுபட்டுரும். இப்போ வந்து மாவை வறுத்துக்கலாம். நமக்கு கோதுமைனாவே நமக்கு குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கும்போது ஹெல்த்தியாக இருக்கும். அதுலேயே வந்து நம்ம ஒரே மாதிரி சப்பாத்தி அதே மாதிரி செய்யறதுக்கு போர் அடிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இடியாப்பம் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா வாசனை வருது மாவு. இப்போ இந்த சமயத்தில் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கொதிக்க வச்சு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நல்லா ஒட்டாமல் வரும் மாவு நமக்கு. பாருங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிக்கும்போது அந்த தண்ணியை நம்ம ஊற்றி செய்யும்போது நல்லா இடியாப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இது வந்து நம்ம கையில் வச்சு கலக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டியோட பின்பக்க பகுதியை வந்து நம்ம வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம கலக்கி வச்சுக்கலாம். தண்ணி வந்து அதிகமாகிடும்னு பயப்படாதீங்க. 1 கப்புக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்குங்க. நீங்கள் பயப்படாமல் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கலரி விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ எல்லா பக்கமும் கலந்து விட்டாச்சு. இது கொஞ்சம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ ஆறிடுச்சு. சூடாக இருக்கும்போது கலக்காதீங்க. கை சுற்றும். அதுக்கப்புறமா கஷ்டம். அதனால் கொஞ்சம் ஆற வச்சதுக்கப்புறமா நல்லா கை வச்சு நம்ம கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் மாவு. இப்போ இந்த அளவுக்கு நம்ம மாவெல்லாம் நல்லா எடுத்துட்டு இப்போ இடியாப்பம் அச்சில் வந்து நம்ம பிழிய போகிறோம். நான் வந்து இந்த பாருங்கள் இடியாப்பம் இது முறுக்கு குழாயில் வந்து அந்த இடியாப்பத்துக்கான அந்த பிளேட் வச்சுட்டு நம்ம போட்டுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம முறுக்கு குழாயை வந்து நம்ம நெய் தடவி வச்சுருக்கேன். நம்மளுக்கு ஒட்டாமல் வரணுன்றதுக்காக. இப்போ பாருங்கள் நம்ம வந்து இடியாப்பம் பிளேட் இருந்தால் நீங்கள் அதுலேயும் பிழிஞ்சிக்கலாம். நான் வந்து இட்லி பிளேட்டில் வந்து நான் எடுத்துக்க போகிறேன். இது வந்து நல்லா சின்ன சின்னதாக குட்டியாக பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். நீங்கள் இடியாப்பம் பிளேட் இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இடியாப்பம் நல்லாவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதே மாதிரி எல்லா இடியாப்பமும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ எல்லாமே பிழிஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இது வந்து நம்ம வேக வச்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடியே நான் இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கணும். இது வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா வெந்துடும். சூப்பராக வெந்து வரும். பாருங்கள் இப்போ வந்து நம்மளுடைய கோதுமை இடியாப்பம் எல்லாமே வெந்துருச்சு. 5 மினிட்ஸ்லேயே நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வந்திருக்கு. இது வந்து நம்ம கொஞ்சம் வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நமக்கு வந்து நல்லா ஒட்டாமல் சூப்பராக வருங்க நம்மளுடைய கோதுமை இடியாப்பம் வந்து. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றிக்க போகிறோம். அவ்வளோதாங்க நம்மளுடைய கோதுமை மாவு இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நமக்கு கஷ்டமே இல்லை. நார்மலாக ஒரே மாதிரி தோசை இட்லின்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை நீங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.